ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 vocabulary வேர்ட்ஸ் வித் synonyms, antonyms அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்க போறோம். அந்த எண்ட் ஆஃப் த செஷன் குவிஸ் இருக்கு உங்களை ரிவிஷன் பண்றதுக்காக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போற vocabulary வேர்டு என்னன்னா பியோனியர். பியோனியர் அப்படின்னா எ பர்சன் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டு டூ, அதாவது யார் முதல்ல அதை பண்ணாங்களோ அவங்க, அல்லது டிஸ்கவர் சம்திங் நியூ, புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ்ல முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். லீடர், ட்ரெயில் பிளாசர், இன்னோவேட்டர், இது எல்லாமே முன்னோடி, ஒரு ஒன்னு புதுசா உருவாக்குறவங்க அப்படின்னு அர்த்தம். ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஃபாலோவர், இமிட்டேட்டர், காப்பிஸ்ட், இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறத ஒருத்தவங்க ஃபாலோ பண்றது, அதை பார்த்து பண்றது, அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஸோ பியோனியர்னா முன்னோடி. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் அ பியோனியர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் இன் இந்தியா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு முன்னோடி. வாஸ் அ பியோனியர் இந்த ஃபீல்டு, எதுலன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் இன் இந்தியா. ஸ்பேஸ் ரிசர்ச் இந்தியால டாக்டர் அப்துல் கலாம் வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற vocabulary என்னன்னா டெப்ளாய். டெப்ளாய் அதுக்கு ரெண்டு விதமான மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா யூஸ் சம்திங் எஃபெக்டிவ்லி, ஏதாவது ஒண்ணு ஒரு எஃபெக்டிவா பயன்படுத்துறது. ஓகேவா? சினானிம்ஸ் பார்க்கலாம். யூட்டிலைஸ், எம்ப்ளாய், அப்ளை, அதாவது இதெல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஆண்டனிம்ஸ் வந்து இக்னோர், நெக்லெக்ட், வேஸ்ட், இது வந்து அதை தவிர்க்கிறது, விடுறது, அந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங்ல வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேங்க் டெப்ளாய் டெக்னாலஜி டு இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸ். அதாவது பேங்க் டெப்ளாய் டெக்னாலஜினா பேங்க் வந்து டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க டு இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக பேங்க் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ செகண்ட் மீனிங் பார்க்கலாம். சென்ட் பீப்புள், ட்ரூப்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் டு எ பிளேஸ். அதாவது மனிதர்களையோ, ட்ரூப்ஸ்னா ராணுவ வீரர்கள் சொல்லுவாங்க, அந்த படை வீரர்கள் அப்படி அர்த்தத்துல வரும். எக்யூப்மெண்ட் டு எ பிளேஸ், ஒரு பிளேஸுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம அனுப்புறது, ஒரு ராணுவ படையையோ பீப்புளையோ அனுப்புறது. ஓகேவா? இப்ப சினானிம்ஸ் பார்க்கலாம். டிஸ்பேட்ச், மொபிலைஸ், ஸ்டேஷன், இது எல்லாமே மூவ்மெண்ட், போறது, அனுப்புறது, அந்த மீனிங்ல வரும். ஓகேவா? ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ரீகால், வித்ட்ரா, ரீட்ரீட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஆர்மி டெப்ளாய்டு சோல்ஜர்ஸ் அட் த பார்டர். அதாவது அந்த ஆர்மி வந்து ராணுவம் வந்து டெப்ளாய்டு சோல்ஜர்ஸ் அனுப்புனாங்க, சோல்ஜர்ஸ் அனுப்புனாங்க அட் த பார்டர், பார்டர் எல்லைக்கு அனுப்புனாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பார்க்க போற vocabulary இன்குபேஷன். இன்குபேஷன் அப்படின்னா இதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஐடியா, ப்ராஜெக்ட் ஆர் ஸ்டார்ட் அப் இன் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜ். அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஐடியாவோ, ப்ராஜெக்டோ, ஒரு ஸ்டார்ட் அப்போ, அந்த இதை நம்ம இன்குபேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆரம்ப வளர்ச்சி நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு சினானிம்ஸ் பார்க்கலாம். டெவலப்மெண்ட், நர்ச்சரிங், கல்டிவேஷன், இது எல்லாமே ஆரம்ப கால வளர்ச்சி, அந்த மீனிங்ல வரும். ஓகேவா? இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். நெக்லெக்ட், அபாண்டன்மெண்ட், சப்ரஷன். எக்ஸாம்பிள், இந்த ஸ்டார்ட் அப் இஸ் இந்த இன்குபேஷன் ஸ்டேஜ். அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்ப கால வளர்ச்சி நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப செகண்ட் மீனிங் பார்க்கலாம். the process of keeping eggs warm until they hatch. அதாவது அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்ப காலத்துல நம்ம அந்த முட்டைய பாதுகாக்கிறது, அடைக்காத்தல் சொல்லுவோம்ல, அந்த மீனிங்க்கு இன்குபேஷன் அர்த்தம். ஓகே, இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். கேட்சிங், ப்ரூட்டிங், நெஸ்டிங், இது எல்லாமே அடைக்காக்குறது மீனிங்ல தான் வரும். ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்போஷர், கூலிங், அபாண்டமெண்ட். The incubation period for the eggs is 21 days. அதாவது அந்த ஆரம்ப கால அந்த அடைக்காத்தல் பீரியட் வந்து எக்குக்கு 21 நாட்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற vocabulary என்னன்னா அட்வொகேட். அட்வொகேட் இதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு சப்போர்ட் ஆர் பப்ளிக்லி ரெக்கமெண்ட் சம்திங். அதாவது டு சப்போர்ட், ஏதோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றது, ஆர் பப்ளிக்லி ரெக்கமெண்ட் சம்திங், ஒரு பொது வழியில ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது. தமிழ் மீனிங்ல நம்ம ஆதரிக்கிறது, அந்த பொருளுக்கு நம்ம ஒரு ஆதரவை தெரிவிப்போம்ல, அந்த மாதிரி. இப்ப சினானிம்ஸ் பார்க்கலாம். சப்போர்ட், ப்ரொமோட், சாம்பியன், இது எல்லாமே ஆதரிக்கிறது அந்த அர்த்தத்துல வரும். இப்ப ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். அப்போஸ், கிரிட்டிசைஸ், கண்டெம்ட்,
இது எல்லாமே ஒரு விஷயத்த வந்து எதிர்க்கிறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெனி எக்ஸ்பர்ட்ஸ் அட்வொகேட் த யூஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் வந்து அட்வொகேட் த யூஸ் ஆதரிக்கிறாங்க யூஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. இப்ப செகண்ட் மீனிங் பார்க்கலாம். எ லாயர் ஹூ ஸ்பீக்ஸ் ஃபார் சம்மன் இன் கோர்ட். அதாவது அட்வொகேட்னா நம்ம சொல்லுவோம் வழக்கறிஞர், அது என்னோட மீனிங். சினானிம்ஸ் பார்க்கலாம். லாயர், அட்டார்னி, கவுன்சில். ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆப்போனன்ட், அட்வர்சரி, கிரிட்டிக். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷி ஒர்க் அஸ் அன் அட்வொகேட் இன் த ஹைகோர்ட். ஹைகோர்ட்ல அவள் வந்து ஒரு வழக்கறிஞரா இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வெக்காபுலரி வேர்ட் பார்க்கலாம். பர்சூட். பர்சூட் அப்படின்னா இதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஃபோர்ட் டு அச்சீவ் சம்திங், அதாவது ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்றதுக்காக போடுற ஒரு முயற்சி. சினானிம்ஸ் பார்க்கலாம். எண்டோவர், குவெஸ்ட், ஸ்ட்ரைவிங். இது எல்லாமே ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக முயற்சி பண்றது, அந்த மீனிங்ல வரும். இப்ப ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். நெக்லெக்ட், ஐடியல்னஸ், சரண்டர். இதெல்லாம் வந்து அவன் முயற்சி பண்றாம சோம்பேறியா இருக்கிறது, முயற்சி பண்ணாமலேயே ஒத்துக்கொள்றது, இந்த மீனிங்ல வரும். சீஸ் இன் த பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அவள் வந்து அந்த எக்ஸலன்ஸை அடையிற முயற்சியில இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இன்னொரு மீனிங் பார்க்கலாம். சேசிங் ஆர் ஃபாலோயிங் சம்திங். சேசிங் ஆர் ஃபாலோயிங் சம்மன். அதாவது யாரோ ஒருத்தவங்களை துரத்துறது அல்லது பின்பற்றுறது, அது ஒரு முயற்சி மாதிரி தானே. சோ அந்த மீனிங்ல வரும். சினானிம்ஸ் சேஸ், ஹண்ட், ட்ராக்கிங். ஆன்டனிம்ஸ் வந்து எஸ்கேப், ரீட்ரீட், கிவ் அப். அதாவது விட்டுறது, துரத்தி பிடிக்கிறதுங்கிறது ஒரு முயற்சி பண்றதுன்னா, இது ஆன்டனிம்ஸ் வந்து அதை நம்ம முயற்சி பண்ணாம விட்டுறது அப்படின்னு அர்த்தம். த போலீஸ் வேர் இன் பர்சூட் ஆஃப் த தீஃப். அதாவது இந்த போலீஸ் வந்து திருடனை துரத்துறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்த வேர்ட் பார்க்கலாம். வாஸ்ட். வாஸ்ட் அப்படின்னா வெரி லார்ஜ் இன் சைஸ் ஆர் அமௌண்ட். அதாவது ரொம்ப பெரிய, மிக பரந்த, அந்த மாதிரி மீனிங் வரும். சினானிம்ஸ் பார்க்கலாம். ஹியூஜ், இம்மென்ஸ், எனார்மஸ். இது எல்லாமே பெரிய அந்த அர்த்தத்துல வரும். ஆன்டனிம்ஸ் வந்து ஸ்மால், டைனி, லிமிட்டட். இந்தியா ஹேஸ் அ வாஸ்ட் ரயில்வே நெட்வொர்க். இந்தியாவுக்கு வந்து பறந்து விரிந்த ரயில்வே நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கவரிங் எ வெரி வைட் ஏரியா, அதாவது ரொம்ப அதிகமான ஏரியாவை கவர் பண்ணது. எக்ஸ்டென்சிவ், பிராட், வைட். இதெல்லாம் சினானிம்ஸ். இப்ப ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். நேரோ, ரெஸ்ட்ரிக்டட், கன்ஃபைன்டு. அப்படின்னா நேரனா குறுகலா, ரெஸ்ட்ரிக்ட்னா வரையறுத்த, அந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங்ல வரும். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டெசர்ட் ஸ்ட்ரெச்சஸ் அக்ராஸ் அ வாஸ்ட் ஏரியா. அதாவது அந்த டெசர்ட் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பரவி இருக்கு, அக்ராஸ் வாஸ்ட் ஏரியா பெரிய நிலப்பரப்புல பரவி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வேர்டு பார்க்கலாம். ஸ்வாஷ் பக்லிங். ஸ்வாஷ் பக்லிங் அப்படின்னா ஆக்டிங் இன் கான்பிடென்ட், போல்ட் ஆர் ஷோயிங் வே. அதாவது அத ரொம்ப கான்பிடென்டா, போல்டா இருக்கிற மாதிரி காட்டுறது, நல்லா வீரமானவங்களா காட்டுறது சொல்றாங்களா, அந்த மீனிங். இப்ப சினானிம்ஸ் பார்க்கலாம். போல்ட், போஸ்ட்ஃபுல், டேசிங். இது எல்லாமே நல்லா வீரமா இருக்கிற மாதிரி காட்டுறது, அந்த மீனிங்ல வரும். ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். மோடஸ்ட், ஷை, கம்பிள். அப்படின்னா வீரமா இல்லாம தன்மையா இருக்கிறது, அந்த மீனிங்ல வரும். ஓகேவா? இந்த கேப்டன் had a sparkling ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப். அந்த தலைவனுக்கு ஒரு வீரத்தை வெளிக்காட்டுற மாதிரி ஒரு லீடர்ஷிப் தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்து பார்க்க போற vocabulary வேர்டு என்னன்னா ரியூனட். ரியூனட் அப்படின்னா டேமேஜ்டு, ஸ்பாயில்டு ஆர் ஃபினான்சியலி டெஸ்ட்ராய்டு. அப்படின்னா டேமேஜ், ஏதாவது பாதிப்படைந்த. இப்ப சினானிம்ஸ் பார்க்கலாம். டிவாஸ்டேட்டட், ஷேட்டர்டு, இம்போரிஸ்டு. இது எல்லாமே பாலடைந்த, கெடுக்கப்பட்ட, இந்த மாதிரி மீனிங்ல வரும். இப்ப ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். ரீஸ்டோர்டு, இம்ப்ரூவ்டு, ப்ராஸ்பரஸ். இது எல்லாமே டேமேஜ் ஆனதுல இருந்து ரீஸ்டார்ட் பண்றது, எழுந்து வர்றது, அந்த மீனிங்ல வரும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த ஃபிளட் ரியூன்ட் மெனி ஹவுசஸ். அதாவது அந்த ஃபிளட், அந்த வெள்ளம் வந்து நிறைய வீடுகளை பாதிப்படை செஞ்சுச்சு. த ரெயின் ரியூன்ட் அவர் பிக்னிக். அந்த ரெயின் வந்து என்னுடைய பிக்னிக்கை கெடுத்துச்சு அப்படின்னு அர்த்தம். த ஹியூஜ் லாசஸ் ரியூன்ட் த பிசினஸ்மேன். அந்த நிறைய லாஸ் வந்தனால அந்த பிசினஸ் மேன் வந்து நிதி இழந்த நிலைமையில இருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பார்க்க போற vocabulary வந்து ட்ரெட். ட்ரெட் அப்படின்னா கிரேட் ஃபியர் ஆர் ஆன்சிட்டி. அதாவது ரொம்ப பெரிய பயம் அல்லது அச்சம், அந்த மாதிரி மீனிங்ல வரும். இப்ப சினானிம்ஸ் பார்க்கலாம். ஃபியர், டெரர், ஆன்சிட்டி.
ஆண்டனிஸ் பார்க்கலாம். கரேஜ், கான்ஃபிடன்ஸ், காம்னஸ். அதாவது எக்ஸாம்பிள், சி ஃபெல்ட் ட்ரெட் பிஃபோர் த இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு போற முன்னாடி அவ ரொம்ப பயத்துல இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப அடுத்த vocabulary பார்க்கலாம். அன்வெயில். அன்வெயில் அப்படின்னா டு ரிவீல் ஆர் மேக் சம்திங் நோன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஃபர்ஸ்ட் டு ரிவீல் வெளிப்படுத்துறது, அல்லது ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தெரியற வைக்கிறது, அந்த மீனிங்ல வரும். ஓகேவா? இப்ப இப்ப சினானிம்ஸ் பார்க்கலாம். ரிவீல், டிஸ்க்ளோஸ், அனௌன்ஸ். அதாவது ரிவீல் பண்றது, ஓபன் பண்றது, அந்த மீனிங்ல வரும். ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். கன்சீல், ஹைட், வித்ஹோல்டு அப்படின்னா அதை மறைக்கிறது, அந்த மீனிங்ல வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கம்பெனி அன்வைல் இட்ஸ் நியூ ப்ராடக்ட் எஸ்டர்டே. அந்த கம்பெனி வந்து அவங்களோட புது ப்ராடக்ட நேற்று தான் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம குவிஸ் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. The second question, try to answer. The third question, question read பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. Fourth question, the fifth question. ஓகே, உங்களுடைய மார்க், ஓகே, உங்களோட ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.